வெல்கம் டு ஷாத் வித் கமுல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி எக் மேகி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. சமைக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு முட்டை சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 பேருக்கு தேவையான அளவு நான் மேகி பண்ணுறேன், அதனால் ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முட்டை கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ முட்டை நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இந்த டைமில் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம். இந்த எண்ணெயில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வதங்கி வந்திருக்க டைமில் 2 பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிப்போம். இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சமாக வதங்கி வந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கொஞ்சம் மூடி போட்டு சிம்மில் வச்சப்போ இந்த மசாலா சேர்ந்து வந்துடும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம நூடுல்ஸ் பேக்கெட்டில் கொடுத்துருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம வதக்குறச்ச கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயம் தக்காளிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம தேவையான அளவு உப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 4 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ சூப்பராக எக் மேகி மசாலா தயாராகிருச்சு. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து மேகி மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.